ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் அப்டேட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. இன்னைக்கு நிஃப்டி 50 375 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 25,790 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 84,544 பாயிண்ட்ஸ், 1,359 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மட்டுமே பாசிட்டிவ். நிஃப்டி பேங்க் 53,793 பாயிண்ட்ஸ், 755 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே ரேலியாக இருக்குது. ஐடி செக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா 42,204 பாயிண்ட்ஸ், 252 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல இன்னைக்கு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த மார்க்கெட் இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு காரணம் எல்லாரும் நினைப்பீங்க. ஸோ எஃப்ஐஎஸ் இன்னைக்கு வாங்கினதை கேட்டால் அதிர்ச்சி ஆகுங்க. 14,064 கோடிக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாளில் எஃப்ஐஎஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அநேகமாட்டு எனக்கு தெரிஞ்சு இதுதான் அந்த வருஷத்தில் சிங்கிள் லார்ஜஸ்ட் பையிங் நினைக்கிறேன். எக்ஸாக்டாக தெரில. நாளைக்கு நான் டேட்டா செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். எஃப்ஐஎஸ் இன்னைக்கு மட்டுமே 14,064 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ரீசெண்டாக ஒரு 11,000 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. அது சிங்கிள் லார்ஜஸ்ட் டேல வந்து செகண்ட் லார்ஜஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதான் அந்த வருஷத்தில் சிங்கிள் லார்ஜஸ்ட் டே பையிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டிஎஸ் பார்த்தீங்கன்னா 4,427 கோடிக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க, டிஎஸ் விற்றுருக்காங்க. ஸோ இது இன்னைக்குள்ள மார்க்கெட் அப்டேட்ஸு. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் போர்ட்ஃபோலியோவில் வந்து பெரிய அளவில் வந்து மூமெண்டம் இல்லை. எனக்கெல்லாம் வந்து ஒரு 0.25% அந்த ரேஞ்சில் தான் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மோராலட்டு மார்க்கெட்டு. அதே செக்டார் வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ, ரியாலிட்டி, மெட்டல், கன்சியூமர், டெக்னாலஜி, பிஎஸ்சி, இன்ஃப்ரா, சர்வீஸ், ஃபினான்ஸு, எனர்ஜி, மீடியா, பேங்கிங், சிமெண்ட் இதெல்லாமே பாசிட்டிவ்ல இருந்துச்சு. பிஎஸ்யூ பேங்கும் ஃபார்மா செக்டரும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. அதே சமயம் அதே மாதிரி இந்த பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இன்னைக்கு 53,793 பாயிண்ட்ஸ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுன்னா ஐசிசி பேங்க். ஐசிசி பேங்க் வந்து இன்னைக்கு மட்டுமே 3% ரேலியாக இருக்கு. 1,338 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஐசிசி பேங்க் ரீசெண்டாட்டு 9 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடேஷன் அட்டைன் பண்ணாங்க. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இன்னைக்கு 2 அப்டேட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்கள்ட்ட அப்டேட் பண்ணேன். அவங்களோட ஹெச்டிஎஃப்சி கிரெடிட்ல வந்து பப்ளிக் இஷ்யூ வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ் அந்த இப்போ நான் ரெண்டாவது சொல்கிறேன். அடுத்தது கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்த்தீங்கன்னா அது வந்து இன்னைக்கு 1,900 தாண்டி இருக்கு. அதுவும் 1.5% ரேலியாக இருக்குது கோட்டக் மஹிந்திரா பேங்க். பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1% ரேலியாக இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1,245 அந்த ரேஞ்சில் ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. ஆக்சிஸ் பேங்க்ல இன்னைக்கு ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. ஆக்சிஸ் பேங்கோட சப்சிடரியாக இருக்கிற ஆக்சிஸ் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மெர்கன்ட் பேங்காட்டு வேலை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி செபி தடை போட்டிருக்காங்க. அதே சமயம் இந்த பேங்க்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதுலலாம் அடி பயங்கரமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல 2.5% மேலே காலி. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து 1.5% காலி. 72.83 காசு அந்த ரேஞ்சில் இருந்துச்சு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்லாம் பார்க்கும்போது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து நான் எஃப்ஐஎஸ் வந்து 1 லட்சம் கோடியை கொண்டு ஒரே நாளில் கொட்டினாலும் நான் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்குது. பட் லாங் டேர்முக்கு நல்ல ஒருத்துள்ள ஸ்டாக்குன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்த முக்கியமான ரோல்னு பார்த்தீங்கன்னா அந்த ஐடிஎஃப்சி பேங்க் நல்லா டேர்ன் ஓவர் பண்ணதில் முக்கியமான ரோல் வந்து வி வைத்தியநாதன் அவருக்கு வந்து 100% இருக்குது. அவரோட டென்யூர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது எம்டிஎன்சியோட்டு மறுபடியும் 3 வருஷத்துக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க வைத்தியநாதனை. ஸோ மோராட் இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட் தான் நான் பார்க்குறேன். ஸோ ஹோல்ட் பண்ணலாம், இன்னும் இறங்கிச்சுன்னா 1-2 கன்சிடர் பண்ணலாம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். அதே மாதிரி தான் சவுத் இந்தியன் பேங்க், கர்நாடகா பேங்க் இதில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா கவனம் செலுத்துகிறேன் அந்த பேங்கிங் செக்டரில் அந்த 3 பேங்க். இது வந்து ஸ்மால் கேப் பேங்க்ல நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா 850 ரூபாய் கன்சிடர் பண்ணோம். அதோட 52 ஹை அது நம்ம கண்ணாலே பார்த்தோம். 1,639 ரூபா போச்சு நாட்கோ ஃபார்மா. அதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மா இறங்குது. ஏன்னா ஒரு ரெக்கார்டு ஹிட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு நாட்கோ ஃபார்மா. 850 ரூபாலேருந்து 1,639 ரூபானா என்ன கேட்டால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100% ரிட்டர்ன் நாட்கோ ஃபார்மாக்கு நமக்கு கொடுத்துருக்கு. ஒரு நல்ல ரிட்டர்ன், டீசென்ட் ரிட்டர்ன் நாட்கோ ஃபார்மா கொடுத்துச்சு. இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2.5% மேலே அடிச்சிருந்தாங்க. 1,480 ரூபா அந்த ரேஞ்ச் வரைக்கும் இன்னைக்கு இறங்கியிருக்கு ஷேர் ப்ரைஸ். ஸோ ஸ்டில் இது வந்து அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது நாட்கோ ஃபார்மா. இது வரைக்கும் வாங்காதவங்க 1-2 கன்சிடர் பண்ணலாம் நாட்கோ ஃபார்மாவில். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஐஆர்எஃப்சி பங்கு இது வந்து நான் ரீசெண்டாக ஒரு 150 ரூபாயும் கன்சிடர் பண்ணேன். அடுத்து 150 ரூபா 152 ரூபா வந்த சமயத்திலையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண அந்த ஸ்க்ரீன்ஷாட் வர உங்கள்கிட்ட நான் ஷோ பண்ணேன். ஸோ இன்னைக்கு அது வந்து 4% ஏறி இருக்கு. ஐஆர்எஃப்சி 161 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லாங் டேர்ம் ஹோல்டிங்கில் இந்த ஐஆர்எஃப்சி பங்கும் ஒன்று. நெக்ஸ்ட் மஹேந்திரா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டுமே 5.25% ரேலியாக இருக்குது. 5.48% நம்ம எம்என்எம் வந்து பார்த்தீங்கன்னா ரேலியாக இருக்குது. 2,950 ரூபா அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஷேரு. இன்னைக்கு மட்டுமே 5.5% ரேலியாக இருக்குது. ஸோ இது மூலமாட்டு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா குரூப்போட மார்க்கெட் கேபிடேஷன் 6 லட்சம் கோடியை டச் பண்ணியிருக்கு. 6 லட்சம் கோடியை
ரீச் பண்ணியிருக்காங்க. இவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸில் டெக் மஹேந்திரா வரும், மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் வரும், அடுத்தது ஸ்வர்ணா இன்ஜின் ஒரு கம்பெனி வரும். ஸோ இவங்களோட குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வந்து 6 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடேஷனை டச் பண்ணியிருக்கு இந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம். அது மட்டும் இல்லாமல் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபேக்ட்ரி வந்து நியூ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி மகாராஷ்டிராவில் செட்டப் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட், இவங்களோட ஒடிசா பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியை டபுள் பண்ண ஐடியாவில் இருக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கலிகா நகர் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி 3 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாட்டு இருக்கிறத இப்போ வந்து 8 மில்லியன் டன்ஸ் பெர் ஆனமாட்டு இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. ஒரு 27,000 கோடி அதுக்கு வேண்டி இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ அது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. மோராட் இது வந்து டாடா ஸ்டீல் கொடுத்த அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் 1 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க எக்ஸ்பேன்ஷனுக்கு. இது வந்து அவங்களோட ஒடிசா பிளான்ட்டான கலிங்கா நகர் பிளான்ல தான் அந்த எக்ஸ்பேன்ஷன் டபுள் பண்ணுறதுக்கு வேண்டி 27,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க டாடா ஸ்டீல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்பிஎன்எல் ஷேர், ஆக்சுவலி ஆர்பிஎன்எல் வந்து 514 ரூபாய்க்கு இறங்கி இருந்துச்சு நம்ம லாஸ்ட் மார்க்கெட்டில் பார்க்கும்போது, அதாவது தேர்ஸ்டே அந்த ரேஞ்சுக்கு வந்துருந்துச்சு. சரி, நான் 500 பிரேக் பண்ணி கீழே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் நான் அன்றைக்கி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் இன்னைக்கு அது வந்து கண்டினியூஸ் வந்து டவுன் ட்ரெண்டில் இருந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா பிஎஸ்சி செக்டார் ஸ்டாக்கும், கொச்சின் ஷிப்யார்டு, அந்த டிஃபென்ஸ் செக்டாரும் சரி, அதே மாதிரி ஆர்பிஎன்எல் இந்த எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பயங்கர பெர்ஃபார்மன்ஸு. பட் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொய்யா போயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம். எப்படி பார்த்தாலும் அந்த ஆர்பிஎன்எல் என்னோட பையிங் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 450 தான். 450 வந்தால் தான் நான் அந்த ஆர்பிஎன்எல் ஷேரில் உள்ள என்ட்ரி கொடுப்பேன். அது வரைக்கும் பொறுமையாக தான் இருப்பேன். இது வந்து ஆர்பிஎன்எல்லை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்ஐசி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எல்ஐசி மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஓப்பன் எண்டட் ஈக்விட்டி ஸ்கீமில் தான் லான்ச் பண்ணுறாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் அப்படிங்கிற நேமில் கொண்டு வராங்க. இந்த என்எஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4 வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு சொல்கிறாங்க. அக்டோபர் 11 வந்து உங்களுக்கு அலாட் ஆகுது மேனுஃபேக்சரிங் ஃபண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்ஐசி மேனுஃபேக்சரிங் ஃபண்டு 2027 இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா $5 trillion எக்கனாமி அதை வந்து அட்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்தியாவும் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ஒரு ஹப்பாட்டு மாறுறதுக்கு நிறைய முயற்சிகள் வந்து நம்மளோட கவர்மெண்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் எல்ஐசி வந்து ஒரு ரைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபண்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இதில் மினிமம் அமௌண்ட் அப்ளிகேஷனுக்கு 5,000 ரூபா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எல்ஐசி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் சில எல்ஐசியோட ஃபண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஐசிசி ப்ரூடென்ஷியல் இந்தியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் வந்து 3 இயரில் 28.9% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதே 5 இயரில் 23% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 17,992 கோடியாக இருக்குது. ஃப்ராங்க்லின் இந்தியன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 28.5% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சிஏஜிஆர் growth 3 இயரில். அது 5 இயரில் 23.9% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. சிஏஜிஆர் 5 இயரில். அது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 2,950 கோடியாக இருக்குது. ஏபிஎஸ்எல் ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்டு 17.7% growth-ஆக இருக்குது. சிஏஜிஆர் பெர்ஃபார்மன்ஸு 3 இயரில். 5 இயர் அதில் பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. 700 கோடியாக இருக்குது அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். S&P BSE 500 TRI பெஞ்ச் மார்க் அதில் பார்க்கும்போது 19.2% பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. சிஏஜிஆர் 3 இயரில். 5 இயரில் 18.3% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் செக். மோராட் இப்போ எல்ஐசி மேனுஃபேக்சரிங் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு இதை வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இது எல்ஐசி கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கம்பெனிஸ் எல்லாமே ஐபிஓ வந்துட்டே இருக்கிறாங்க. ஸோ சின்ன சின்ன கம்பெனிஸ் ஐபிஓ வந்து தவிர்த்து பெரிய கம்பெனிஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்சிடரியை வந்து ஐபிஓக்கு அனுப்பி விட்டுட்டே இருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம இப்போ 3 கம்பெனிஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லீலா பேலஸ். இந்த கம்பெனி வந்து விரைவில் பார்த்தீங்கன்னா 5,000 கோடி ஐபிஓக்கு வந்து ஃபைல் வந்து அந்த டிராஃப்ட் ஃபைலை வந்து பேப்பர்ஸை சப்மிட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டல் செக்மெண்ட்டில் ஒரு பிக்கஸ்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்க ஐபிஓ வந்தாலும் பார்த்தீங்கன்னா அது வந்து பெரிய அளவில் வந்து ஹிட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. லக்ஸரி ஹோட்டல் செக்மெண்ட்டில் இவங்க இருக்கிறாங்க. 5,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஓ மூலமாட்டு ரைஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது 11 இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கை செலக்ட் பண்ணியிருக்காங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா, போஃபா செக்யூரிட்டிஸ், மார்கன் ஸ்டான்லி, ஜேபி மார்கன், ஆக்சிஸ் கேபிட்டல், கோட்டக் மஹிந்திரா கேபிட்டல், ஜேஎம் ஃபினான்ஷியல், மோட்டிலால் ஓசால், எஸ்பிஐ கேப்ஸ், ஐஎஃப்எல் கேபிட்டல், ஐசி செக்யூரிட்டிஸ் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியை மேனேஜ்மெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரூக்ஃபீல்ட் அசட் மேனேஜ்மெண்ட் அவங்க தான் இந்த லீலா பேலஸை ஓன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க வந்து ஹோட்டல் அண்ட் ரிசார்ட் அந்த செக்மெண்ட்டில் இருக்கிறாங்க. விரைவில் 5,000 கோடி ஐபிஓ வர இருக்கிறாங்க. இது வந்து லீலா பேலஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ். இது வந்து உங்களுக்கே தெரியும் ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஒன் ஆஃப் த யூனிட் தான் அந்த கம்பெனி. இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு வந்து இப்போ அப்ரூவல் கொடுக்குறாங்க. 2,500 கோடி வந்து ஃப்ரெஷ் இஷ்யூ மூலமாட்டு ரைஸ் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோராட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்கோட சப்சிடரியாக இருக்க இவங்க மூலமாட்டு ஒரு ஃப்ரெஷ் ஈக்விட்டி மூலமாட்டு 2,500 கோடி வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் பண்ண இருக்கிறாங்க ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸ்.
இது ஐபிஓ வந்தாலும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் மாதிரி. ஸோ இதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 94.94% ஆஃப் ஸ்டேக் வந்து ஹெச்டிபி ஃபினான்ஷியல் சர்வீஸில் வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு ஐபிஓ வருது. அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கோட இன்னொரு யூனிட்டாக இருக்கிற அந்த எஜுகேஷன் லோனுக்கு ஃபினான்ஸ் பண்ணுற ஹெச்டிஎஃப்சி கிரெடிலா அவங்களும் ஐபிஓ வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தெரியுதுன்னா மார்க்கெட்டில் ஐபிஓ கண்டினியூஸாக வருது. ஸோ நமக்கு தான் அலர்ட் ஆக மாட்டேங்குது. அதான் நம்மளோட பிரச்சனை. நமக்கு அலர்ட் ஆனால் நமக்கு ராசி, ஆனால் நமக்கு அலர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம அப்ளை பண்ணிகிட்டே இருப்போம், ஒரு நாள் நமக்கு அலர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையோடு இருப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸில் வந்து அப்டேட், இவங்க ராரிக்ஸ் ஹோல்டிங்ஸ் கூட வந்து ஒரு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ட்ரேடு லாஜிஸ்டிக் பர்பஸுக்கு வேண்டி தான் அந்த மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அதானி போர்ட்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பட்டேல் இன்ஜினியரிங், இந்த ஷேர் இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்துச்சு. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ஹெச்பிசிட்டு வந்து ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 18 months பீரியட் உள்ள கான்ட்ராக்ட், அதை ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு பட்டேல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. டீஸ்டா வி பவர் ஸ்டேஷனில் ஒரு 240 கோடி வேல்யூல ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு. சிக்கிம் ஸ்டேஷன் அங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து பட்டேல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் லார்சன் அண்ட் டூப்ரோ கொடுத்த அப்டேட்டு, இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 12.25% ஆஃப் த ஸ்டேக் இந்தியன் ஃபவுண்டேஷன் ஃபார் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அதில் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ பார்க்கும்போது 12.5 crores அப்படின்னு சொல்கிறாங்க. 12.25% ஆஃப் த ஈக்விட்டி ஸ்டேக் வந்து அக்யூசிஷன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லார்சன் அண்ட் டூப்ரோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஆயில் இந்தியா வந்து கேபோன் பிளாக்ல வந்து நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இயரில் அவங்களோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சக்தி செகண்ட் பிளாக்ல, அதாவது சென்ட்ரல் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியில் தான் இது இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த பிளாக்ல 50% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் இயரில் ஆயில் இந்தியா வந்து அங்கே ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆயில் இந்தியா ஷேரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. மேன்கைன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண இருக்கிறாங்க நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் கமர்ஷியல் பேப்பர் மூலமாட்டு ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மேன்கைன் ஃபார்மா பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மஹேந்திரா கொடுத்த அப்டேட்டு, அவங்களோட XUV 3XO அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அந்த மாடலை வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் லான்ச் பண்ணுறாங்க அந்த மஹேந்திரா குரூப்பு. இது வந்து அவங்களோட மஹேந்திரா XUV 3XO அதை வந்து சவுத் ஆஃப்ரிக்காலையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.